ஃபிஃப்த் மேட்ச் டோர்னமெண்ட்டில் கீரனூர் பாய்ஸ் இறங்கியிருக்காங்க. ஸ்டெயின் 11 டேக்கிங் ஆன் சென்னையகுடி. பேட்டிங் எண்டில் கீரனூர் ஸ்டெயின் 11. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் அமைச்சிருக்காங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் உள்ளே வந்திருந்தாங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் தமிழ் இனியன் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. அந்த எண்டில் பார்த்தா திபிராஜ் இருந்தார். ஓப்பனிங் பவுலர் சரவணன் வந்தாங்க. மேட்சோட முதல் பால் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது சரவணன் போட்ட முதல் பால் ஒரு ஷார்ட் பால். தமிழ் இனியன் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடித்தார். இந்த கிரவுண்டில் லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப சாதகமான கிரவுண்டு. தமிழ் இனியன் பார்த்தீங்கன்னா க்ளோஸான ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறாரு. பந்து போட வரப்போ பேக் அண்ட் அக்ராஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் காட்டுறாரு. லெஃப்ட் லெக்கை முக்கியமாக கிளியர் பண்ணி தான் அவர் நிற்கிறதே இருக்குது. அவரோட பாட்டம் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு பேக் லெக், பேக் ஃபுட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ணுறதுக்கு அது மாதிரி தான் நின்று ஆடினாங்க. அந்த ஷார்ட் பாலை கரெக்டாக அடிக்க ஒரு குவாலிட்டியான ஷாட்டுக்கான இடம் இருந்துச்சு. அந்த குவாலிட்டியை காட்டினார். குவாலிட்டியான ஷாட் அப்படின்னு சொல்லும்போது அவர் யூஸ் பண்ண பேட் வந்து குவாலிட்டியான பேட், பிஎம் பேட், பிஎம் பிராண்டு. அந்த பேட்டில் ஆனாங்க. முதல் 6 பதிவு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாலே 6 இழுத்து பிடிச்சி போடணும். பவர் பிளே ஓவர் 5 மோர் ரிமைனிங். சரவணன் மேலே தான் ஃபுல் ப்ரெஷர் இருந்துச்சு. அங்கே செகண்ட் பால் 5 பால் பாக்கி இருக்குது, இழுத்து பிடிச்சி போடணும்னு சொல்லும்போது செகண்ட் பாலே ஃபுல்லர் பாலுக்கு வந்தார். ஃபுல்லர் பால் வந்தப்போ இனியன் வந்து பேக் ஃபுட்லேயே வெயிட் பண்ணாங்க. அங்கேருந்து லாஃப்ட் நேரில் அடிக்க டைமிங் கிடைக்கல. அதே மாதிரி லெக் சைடில் சொல்லி கொடுக்க பார்த்தாரு. அப்பயுமே அந்த ஃபுல்லர் பாலில் டைமிங் கிடைக்கல. ஏன்னா கம்ப்ளீட்டாக பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 ஃபுல்லர் பால் போட்டாங்க. 2மே மிஸ் டைம் ஷாட்டாக மாறிச்சு. அதில் ஒரு பவுண்டரி வேறு போச்சு. அடுத்த பால் ஒரு சிங்கிள் மாற்றி கொடுக்க ரைட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வந்தாங்க. திபிராஜ் வந்தாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளேயரை. இந்த பிளேயர் உள்ளே வந்தோடனே அவுட் சைட் ஆப்ஷன் வித்து கொடுத்து போட போய் பாலார்னு விட்டார். பல்ச்சுன்னு அடித்தார். ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் இந்த பேட்ஸ்மேனுக்குமே ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகி போக பவர் பிளே முடியல. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 25 ஆடி இருக்காங்க. வித்தவுட் இனி விக்கெட் லாஸ். கீரனூர் ஸ்டெயின் 11. செகண்ட் நியூ பவுலராக மதன் வந்தாங்க. அந்த ஓவரோட முதல் பால் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போய் ஒரு ஷார்ட் பாலை மீண்டும் போகிறாங்க. அந்த ஷார்ட் பால் மிஸ் டைம் ஷாட்டாக மாறி போச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட் ஸ்கொயர் லெக்கு, ஃபைன் லெக் அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ஆளை வச்சு அந்த இடத்துல முதல் விக்கெட்டை பிடிக்கிறாங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் இனியன் அவுட்டு. ஒரு ஷார்ட் பால். அடுத்த நியூ பேட்ஸ்மேனாக விக்கி வந்தாங்க. விக்கிக்கு ஒரு ஸ்லாட்டில் ஒரு பாலை போட்டு விக்கியோட விக்கெட்டையும் அதே ஓவரில் பிடிச்சி கொடுத்தாரு. ஸோ டோட்டலாக அந்த ஓவரில் 2 விக்கெட்டு. செகண்ட் ஓவரில் மட்டுமே 9 ரன் அடிந்தாங்க. ஸோ 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 34 வந்திருக்கு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. கீரனூர் ஸ்டெயின் 11. தேர்ட் ஓவர் மீண்டும் சரவணன் அவருக்கான செகண்ட் ஓவரை போட வந்தார். இந்த ஓவரில் திபிராஜ் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. திபிராஜ் பாயிண்ட்ஸ் அடிக்க பார்த்து ஒரு கேட்ச் ட்ராப் ஒன்று இருந்துச்சு. அந்த பால் கேட்ச் ட்ராப்பை தாண்டி அது பவுண்டரியாக வேறு மாறிச்சு. அங்கேருந்து மேட்சும் மாறிச்சு. ரொம்ப காஸ்ட்லியான கேட்ச் ட்ராப்னால் இதை சொல்லலாம். கண்டிப்பாக ஃப்ளாஷியாக அடித்தார். பட் பிடிச்சிருக்க வேண்டிய ஒரு கேட்சாக இருந்துச்சு. மேட்சே இதில் தான் கண்டிப்பாக மாறிச்சு. கேட்ச் ட்ராப்பை தாண்டி இந்த ஓவரில் மட்டுமே திபிராஜ் கையிலேருந்து மட்டுமே 2 நாள் ஒரு 6 வந்துச்சு. திபிராஜ் எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரம் மாயனூர். ஸோ மாயனூர், காட்டுப்புதூர், தொட்டியம் அங்கேருந்து நல்ல பேட்ஸ்மேன்ஸை கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இவரோட பேட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிம்பா காத்தி அவரோட பேட்டிங் ஸ்டைல் மாதிரியே இருந்துச்சு. இந்த பாயிண்ட்டில் விட்டடிக்கிறது, எர்லியராக லைன் லென்த்தை பிடிச்சி டக்குன்னு பந்து ரிலீஸ் பண்ணோடனே கட்டடிக்கிறாரு. கொஞ்சம் லேட்டாக பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் ஆஃபில் போகும். பட் ரொம்ப ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனாக இருந்தார் இவரும். விட்டு நல்லா தட்டினார். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. தேர்ட் ஓவரில் மட்டுமே 18 ரன்னு வித்தவுட் எனி விக்கெட் லாஸ் அடித்து காட்டியிருக்கார் திபிராஜ். 3 ஓவர் முடியல 50 கிராஸ் பண்ணுறாங்க. 52 ரன்னு, 3 விக்கெட் டோட்டலாக விட்டுருக்காங்க 3 ஓவரில். ஃபோர்த் ஓவர் நியூ பவுலர் வராங்க, லோகு வராங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் தெய்வா இந்த ஓவரில் இருந்தார். ஹிட் ஆட ஆரம்பித்தார். டாஸ் பால் கிடச்சிச்சு, ஷார்ட் பால் கிடச்சி இந்த பேட்ஸ்மேனுக்கு. அதை கரெக்டாக அடித்து வெளியே அமிச்சாங்க. இந்த ஓவரும் எக்ஸ்பென்சிவ் ஓவர்னே சொல்லலாம். போன ஓவர்லேயே 18 போயிருந்துச்சு. இந்த ஓவர்லேயுமே ஒரு 18 ரன் வந்துருந்துச்சு. கடைசி 2 ஓவராக விக்கெட்லெஸ்ஸாக கொண்டு போயிருக்காங்க பேட்டிங் எண்டு. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 70 தொட்டு அதே 3 விக்கெட் விட்டுருந்தாங்க. கீரனூர் ஸ்டெயின் 11. அடுத்த நியூ பவுலர் மாதவன் வந்தாங்க. மாதவனுக்கு வந்து அன்றைக்கி டே செட் ஆகலை. ஆக்சுவலாக டாஸ் பால் விழுந்து போச்சு. தெய்வா ஸ்ட்ரைக்கில் இருக்க போய் தெய்வா அந்த எல்லா டாஸ் பாலையுமே எடுத்துக்கிட்டாரு. நல்லா அடிச்சிட்டார். 6 பதிவு பண்ணாங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போச்சு. ஸோ 2 பீமர் கிடச்சிச்சு அந்த ஓவரில் மட்டுமே தெய்வாக்கு. 2மே டிஸ்பேச் பண்ணிட்டாங்க. 2 பீமர் காரணமாக உங்களுக்கு பவுலிங் சேஞ்சு. சக்திவேல் இந்த ஓவரை கண்டினியூ பண்ண வந்தாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பவுலரை வந்து கரெக்டாக அட்டாக் பண்ணி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா திபிராஜ் அடித்தார். செம்மையாக அடித்தார். கண்ணா அப்படின்னு அடித்தாங்க. ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணுறதுக்கு எப்படி தேவையோ உங்கள் டீம் எதிர்பார்த்ததை கரெக்டாக பண்ணி கொடுத்த பிளேயர் கண்டிப்பாக திபிராஜை சொல்லலாம். முதல் இன்னிங்ஸ் முடியுது. டார்கெட் பெரிய டார்கெட் 60 தான் இது வரைக்கும் சோஃபார் பார்த்தோம் அந்த டோர்னமெண்ட்டில். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 105 டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது வந்து திபிராஜோட பேட்டிங். இண்டிவிஜுவலாக அங்கங்கே கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. லெஃப்டி பேட்ஸ்மேனோட ஓப்பனிங் பேர் எல்லாருமே கரெக்டாக பண்ணி கொடுக்க ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் வந்து திபிராஜை பற்றி சொல்லணும். திபிராஜ் வந்து மாயனூர்னு சொன்னேன். அந்த காட்டுப்புதூர், தொட்டியம், முசிறி, மாயனூர் இந்த கரூர் ஒட்டி இருக்கிற இடத்துலேருந்து நல்ல ஆல்ரவுண்டரை கொண்டு வராங்க. நல்ல பேட்ஸ்மேனை கொண்டு வராங்க. ரன்சேஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பவுன்ராஜ் வந்தாங்க. அவரோட சேர்த்து ஓப்பனிங் பவுலராக வந்து சரவணனும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஓப்பனிங் பவுலராக ஃபயர்குமார் வந்திருந்தாங்க. ஃபயர்குமார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆக்ஷன் வச்சுருக்காரு. அதை தாண்டி அவர் ஃபிங்கரை ரிஸ்ட்டு யூஸ் பண்ணி லாஸ்ட் மினிட்ல பந்தை ரிலீஸ் பண்ணுறாரு.
முதல் ஓவர் முடிவில் 10 ரன்னு 2 விக்கெட் விட்டுருந்தாங்க. 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு ஃபயர்குமார். ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் போனதுக்கப்புறம் அந்த நியூ பேட்ஸ்மேன் மதன் வந்தாங்க. வந்தவுடனே 2 பவுண்டரியை பதிவு பண்ணார். அந்த ஓவரில் ஷார்ட் பாலை கரெக்டாக அடிச்சு ஆடிட்டார். 2 பவுண்டரி வந்த காரணத்தினால முதல் ஓவர் முடிவில் 10 ரன்ட்ட வந்துருச்சு. செகண்ட் நியூ பாலர் ரியாஸ் வந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கேம் சேஞ்சர், மீண்டும் ஒரு கேம் சேஞ்சரை பார்க்க முடியுதுன்னா பவுன்ராஜ் அவரோட பேட்டிங்கை சொல்லலாம். ஸ்ட்ரைக்குக்கு வந்தார், வித்து கிடச்சிச்சு, விட்டானார், பலார்னு ஸ்லாப் ஷாட் நிறைய பார்க்க முடிஞ்சு 2 ஆரை பதிவு பண்ணார் செகண்ட் ஓவரில். அவருக்கு ஈக்குவலாக பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு கொடுத்தாங்க, மாதவன் ஒரு பவுண்டரி வேறு அந்த ஓவரில் அடிச்சிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஓவர் டார்கெட் பண்ணி அதை எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஓவரில் மட்டுமே 20 ரன் வந்துருந்துச்சு. ஸோ 2 ஓவர் முடிவில் டோட்டலாக 30 ரன்னு, அதே 2 விக்கெட் விட்டு. தேர்ட் நியூ பாலர் சுபாஷா கொண்டாந்தாங்க. சுபாஷ் ஓவருமே ரெண்டு பேட்ஸ்மேனுமே அட்டாக் பண்ணி ஆடிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணாங்க. அந்த ஓவரில் 2 பவுண்டரி காரணமாக அந்த ஓவரில் ஒரு 14 ரன் வந்துருச்சு. ஸோ டோட்டலாக 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44 ஆடி இருக்காங்க, அதே 2 விக்கெட் விட்டு. ஃபோர்த் ஓவராக நியூ பவுலராக தேவா வந்தாங்க. அந்த ஓவர்லையுமே பவுன்ராஜ் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். 2 ஆர் அடித்த பேட்ஸ்மேன் இந்த ஓவர்லையுமே விட்டு வைக்காமல் அடிச்சு ஆடினார். நல்ல ஆரை பதிவு பண்ணி கொடுத்தாரு. டாஸ் பால், ஷார்ட் பால் எல்லாமே கிடச்சி. அதே ஓவரில் தன்னோட விக்கெட்டை வேற விட்டார் பவுன்ராஜ். 4வது ஓவரில் மட்டுமே உங்களுக்கு 20 ரன் ஆடினாங்க. அதில் பவுன்ராஜ் ஒரு விக்கெட் வேற விட்டுருந்தாங்க. ஸோ 4 ஓவர் முடியல ஸ்கோர் 66, 3 விக்கெட் விட்டு வந்திருக்காங்க. நம்ம லூஸ் பண்ண மேட்ச்சில் கூட ஒரு நல்ல டேக்அவே கிடைக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன் பவுன்ராஜ் அவங்களோட பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். முதல் இன்னிங்ஸில் வந்து லெஃப்டி பேட்ஸ்மேன் உங்களுக்கு இனியன் அடிச்சு கொடுத்தாரு, தெய்வா அடிச்சு கொடுத்தாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஒரு கிளாசிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டின பேட்ஸ்மேன் திப்பிராஜ். எட் அனதர் ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் கண்டிப்பாக இந்த பேட்ஸ்மேன் நான் சொல்லுவேன்னா. அவரோட ஒரு 50 பார்த்தோம். கிட்டத்தட்ட 14 பால் 53 என்னமோ அடிச்சிருந்தார். அந்த பேட்ஸ்மேன் பிஎம் பேட்டில் ஆடினாங்க, இனியனும் பிஎம் பேட்டில் ஆடினாங்க. நல்ல குவாலிட்டி ஷாட் பார்க்க முடிஞ்சு, நல்ல குவாலிட்டி பேட்டிங்கும் பார்க்க முடிஞ்சு, நல்ல பேட்டை வேற வச்சு ஆடினாங்க. கிரவுண்டோட வாசலில் தான் பிஎம் கடை. டேரெக்டாக மேட்சை முடிச்சுட்டு அங்கே தான் வந்தார். பிஎம் பேட்டை ஒன்று வாங்கினார், வாங்கிட்டு திருப்தியாக போனார். நல்ல குவாலிட்டி பேட்டு இருக்குது. பிஎம்மை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. வெயிட் பால் பேட்டு, வெயிட்லெஸ் பால் பேட்டு, அதை தாண்டி சென்னையில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெர்க்குரி ப்ளஸ்க்கான பேட்டு வந்து பிஎம் வந்து சென்னையிலுமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதை வந்து டோட்டலாக டேக் ஓவர் பண்ணி மேனேஜ் பண்ணுறது வந்து பென் ஸ்டோக்ஸ் மனோஜ் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம சேனலை அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னா பென் ஸ்டோக்ஸ் மனோஜை சொல்லுவேன். எப்போதுமே ஃபாலோ பண்ணிட்டு யாராச்சும் ஒருத்தர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்டஃப் இருக்குது, இந்த பேட்ஸ்மேன்ட்ட இந்த பவுலர்கிட்ட ஸ்டஃப் இருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் கொக்கி போட்டு தூக்க முடியுமோ அப்படி தூக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து மனோஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சென்னையில் உள்ளவங்களுக்கு வந்து பேட் வேணும் அப்படின்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், மனோஜ் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சையுமே பார்த்துட்டு திப்பிராஜ் அவருக்காக வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து கமெண்ட் போட்டிருந்தார். இது நான் சொல்லிலாம் போடல, அவராக பார்த்துட்டு இவர் நல்லா விளையாடி இருக்காரு, வெல் பிளேட் அப்படின்னு ஒருத்தர் போடுறதே பெரிய விஷயம். ஸ்டோக்ஸ் மனோஜ் வெல் நோன் பிளேயர், கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் போய் ஆடுறாரு. ஈவன் துபாய்லாம் போய் ஆட்டு வராங்க, குவைத்து கூட போகிறாங்க. அவங்க போகிற மாதிரியே இந்த பிஎம் பிராண்ட் பேட்டும் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டியான ஷாட்ஸுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுப்பாங்க.